ஹாய் கைஸ். அண்டார்டிகான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன வரும்? அது ஒரு 7 கான்டினென்ட்ஸ், 7 கண்டங்கள்ல ஒண்ணுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு மேப்ல கீழே இருக்கும். நம்ம எல்லாருமே நோட் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம், எல்லாமே ஞாபகம் இருக்கும். அண்ட் அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி அண்டார்டிகா பத்தி கேள்வியே பட மாட்டோம். அதை பத்தி நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே வராது. அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆக்சுவலா எனக்கும் பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதை பத்தி ரிசர்ச் பண்றப்பதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரேசியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஸோ அதுல ஒரு 8 முக்கியமான விஷயங்கள் ரொம்பவே கிரேசியா இருந்துச்சு. ஸோ அதை பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஷேர் பண்றேன் உங்களோட. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிரேசியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகால மழையே பெய்யாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், ரொம்ப மினிமமான அமௌண்ட்ல தான் பாத்தீங்கன்னா மழை பெய்யும். தென் ஏன் இப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மேகம் இருந்தா தான் மழை பெய்யும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டார்டிகால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அங்க ரொம்பவே காத்து ரொம்ப அடிக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 300 km/h ஸ்பீட்ல கூட பாத்தீங்கன்னா காத்தடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி பலமா காத்தடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா அந்த மேகங்கள் நகர்ந்து போயிடும். அண்டார்டிகா மேல இல்லாம நகர்ந்து போயிடும். சோ அப்படி இருக்கப்போ பாத்தீங்கன்னா மேகம் இல்லாதனால மழையே பெய்யாது. கேட்கவே கிரேசியா இருக்குல்ல? இந்த மாதிரி கூலஸ்டான பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மழையே பெய்யாதுன்றத கேட்கறப்ப ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகால ஒரு ஹாண்டடான பிளேஸ் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், அண்டார்டிகால ஒரு குறிப்பிட்ட பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா வேலர்ஸ் பேன்னு சொல்லுவாங்க. அங்க ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற வேல்ஸ், அதாவது திமிங்கலங்கள்லாம் இருக்குல்ல, அதை பாத்தீங்கன்னா கொன்னு அதோட இறைச்சியை சாப்பிடறதா இருக்கட்டும், சமைச்சு சாப்பிடறதா இருக்கட்டும், அதுல இருக்க நிறைய ஆயில்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஆர்கன்ஸ்லாம் இருக்கும். சோ அதை பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் நிறைய பர்பஸ்க்காகவும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்காக நிறைய திமிங்கலங்களை கொன்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு டைம்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வல்கனிக் எரப்ஷன் நடக்குது. அதாவது எரிமலை வெடிப்புகள் அங்க நடந்து அந்த நகரமே, அந்த நகரம்னு சொல்ல முடியாது, அங்க இருக்கிற அந்த பிளேசஸே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபுல்லாவே அழிஞ்சிருது. சோ அந்த பிளேசஸே பாத்தீங்கன்னா ரொம்பவே அபேண்டடா, ரொம்பவே கொடூரமா மாறிடுது. சோ அங்க போற டிராவலர்ஸ், சயின்டிஸ்ட்லாம் போய் பார்ப்பாங்கல்ல, அங்க பார்க்கறப்பே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாண்டடா இருக்கிறத நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வியர்டான நாய்ஸஸ், வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்கறத நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வித்தியாசமான உருவங்கள்லாம் பார்த்ததா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இது மேபி ரூமர்ஸா இருக்கலாம், பட் கேட்கறப்ப இது வியர்டா இருக்கு. அண்டார்டிகா மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கிறது கேட்கவே கிரேசியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அங்க மனிதர்கள் இருந்திருக்காங்க, எப்படி அவ்வளவு கோல்டான கண்டிஷன்ஸை சர்வை பண்ணாங்கன்ற மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்டரியா இருக்கு. தென் அண்டார்டிகால ரத்த அருவி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஐ மீன் ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா, தண்ணி ரெட் கலர்ல இருக்கும், அவ்வளவுதான். அது ரத்த அருவின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ரெட் கலர் தண்ணி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் இல்ல, அதாவது பனிப்பாறைகளுக்கு அடியில ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த பனிப்பாறைகள்ல இருக்க அயன் கண்டென்ட் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா தண்ணியில கலந்து அது பாத்தீங்கன்னா வெளியில அட்மாஸ்பியருக்கு வர்றப்ப அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்குல்ல, அதுவும் தண்ணியில இருக்க அயன் கண்டென்ட்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் பாத்தீங்கன்னா பாக்குறப்ப ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது திடீர்னு பாக்குறப்ப டிராவலர்ஸோ சயின்டிஸ்ட்லாம் போறப்ப திடீர்னு பாக்குறப்ப ரொம்பவே ஈடா இருக்கும், ஏன்னா சுத்தி வெள்ளையா இருக்கும். சோ அங்க ரெட் கலர்ல அருவி இந்த மாதிரி விழுகிறத பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் அருவின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க. தென் அடுத்து அண்டார்டிகா ஒரு காலத்துல பசுமையா காடுகள் நிறைஞ்சு நல்லா மரங்கள் செடி கொடிகள்லாம் இருந்து பசுமையா பச்சை பசையில் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? எஸ், பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா கான்டினென்ட்ஸ், இப்ப இருக்கிற 7 கான்டினென்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஒன்னு சேர்ந்து சூப்பர் கான்டினென்ட்டா இருந்துச்சு. ஓகேங்களா, சோ அப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பசுமையா மர செடி கொடிகள் எல்லாமே நிறைஞ்சு அண்டார்டிகா நல்லாவே இருந்திருக்கு. தென் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பிளந்து ஒவ்வொரு சைட்ல போயிருச்சு. சோ அப்போ பாத்தீங்கன்னா அண்டார்டிகா கொஞ்சம் கொஞ்சமா பிளந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அப்படியே நகர்ந்து பாத்தீங்கன்னா பூமியோட சவுத் போலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, தென் சவுத் போலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் படாமே இருந்ததுனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள்லாம் அழிஞ்சு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகாதனால பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கூலிங் ஆகி இந்த மாதிரி ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. சோ இது கேட்கறப்ப ரொம்பவே கிரேசியா இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு கான்டினென்ட் ஒரு டைம் ஆஃப் த பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பசுமையா இருந்திருக்கு, ஒரு டைம் ஆஃப் த பீரியட்ல ஃபுல்லாவே பனிக்கட்டியா இருக்கு. நம்ம வாழ்ற இந்த டைத்துல ஃபுல்லா பனிக்கட்டியா இருக்கு. தென் அதுக்கப்புறம் உலகத்தோட கோல்டஸ்ட் பிளேஸ், அதாவது இருக்கிறதுலே குளிரான பகுதி பாத்தீங்கன்னா அண்டார்டிகால தான் இருக்கு. இதுல என்னடா இருக்கு, கோல்டஸ்ட் பிளேஸ் பனிக்கட்டில தானடா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் அதோட டெம்பரேச்சர் தான் பாத்தீங்கன்னா கேட்கறப்ப ரொம்பவே கிரேசியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட -89°C இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட பிளேஸ் பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்க அந்த குறிப்பிட்ட பிளேஸ்ல இந்த ரீடிங் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 89°C, -89°C எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்லயே ஏசி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம், 16, 17 வச்சாலும் எவ்வளவு குளிரும். -89னா யோசிச்சு பாருங்க, அங்கெல்லாம் போனா என்ன ஆகும்? சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 89°C மேல இன்னும் கோல்டான பிளேஸ் பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. தென் அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாம இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இன்னும் கண்டிப்பா இதோட கோல்டஸ்டான பிளேஸ் கண்டிப்பா அண்டார்டிகால இருக்குன்ற மாதிரி அவங்க சைடுல சொல்றாங்க. கேட்கவே கொடூரமா இருக்குல்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் அண்டார்டிகா மட்டும் இவ்வளவு ஐஸ் கட்டியா இருக்கு? மத்த இடம்லாம் பாத்தீங்கன்னா கிரீனிஷா இருக்கு, நல்லா பசுமையா இருக்கு, பட் அண்டார்டிகா மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அதோட பொசிஷன், அதாவது உலகத்தோட சவுத் போல்ல இருக்கு. ஓகேங்களா, சவுத் போல்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கு.
எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ், அதாவது விண்வெளி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கோல்டான விஷயம். ஓகேங்களா, ரொம்பவே குளிரா இருக்கும். ஸ்பேஸோட டெம்பரேச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா -250°C வரைக்கும் கூட போலான்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியன்லாம் இருக்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல அந்த சூரிய ஒளிகள்லாம் பட்டுட்டு இருக்கனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சூட்டபிள் கண்டிஷன்ஸ்ல இருக்கனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்ப சூரியன் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தமா உறைஞ்சிருவோம். சோ சூரியனோட வெளிச்சம் இல்லாதனால தான் பாத்தீங்கன்னா அண்டார்டிகா இவ்வளவு ஐஸா இருக்கு. ஓகேங்களா, தென் இவ்வளவு கோல்டா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸா இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட கதிர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஐஸ் கட்டியா இவ்வளவு குளிரான பகுதியா உலகத்துல இருக்கு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் அண்டார்டிகா எந்த ஒரு கண்ட்ரிக்கு கீழேயோ இல்ல, எந்த ஒரு ரூல் கீழேயோ இல்ல. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு கான்டினென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1959 ஒரு ட்ரீட்டி, அதாவது உடன்படிக்கை சைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அண்டார்டிக் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரீட்டியோட மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிக்ல எந்த ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. வெப்பன் டெஸ்ட், நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா, நிறைய கண்ட்ரீஸ்லாம் பண்ணுவாங்கல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து பண்ணக்கூடாது, இடம் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கண்ட்ரீஸ் வேணா சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அந்த ட்ரீட்டில சைன் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி அங்கே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த பாப்புலேஷனே வந்து பாத்தீங்கன்னா 1000 2000 அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் அண்டார்டிகால ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசோன் லேயர் வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா மேல இருக்கு. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இப்ப சிஎஃப்சி கேசஸ், அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு கேசஸ் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் லேயர் ஓட்ட விழுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ரீசன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு 1989 பாத்தீங்கன்னா சிஎஃப்சி கேசஸை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. 2060 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஓட்ட மூடிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க, ஃபுல்லா ரெக்கவர் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா கொஞ்சம் கொஞ்சமா உருகிட்டு இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா உருகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. குளோபல் டெம்பரேச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மெயின் ரீசன்ற மாதிரி சொல்றாங்க. 2021 மிகப்பெரிய பனிப்பாறை ஒன்று பாத்தீங்கன்னா உருகி தனியா வந்ததா சொல்றாங்க, தனியா உடஞ்சு தனியா வந்ததா சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பனிப்பாறை. ஓகேங்களா, அதுக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க, ஐஸ்பெர்க் ஏதோ 76 எல்லாம் பேர்லாம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பான விஷயம்ன்ற மாதிரி சொல்றாங்க சயின்டிஸ்ட். ஏன்னா அண்டார்டிகா உருக உருக வந்து பாத்தீங்கன்னா சீ லெவல் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், வரப்போற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய பிரச்சனையா மாறக்கூடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் எதுக்கு மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரேஷனும் நம்ம முன்னாடி இருக்க ஜெனரேஷனும் பண்ண ஒரு விஷயத்தினால, பண்ணிட்டு இருக்க விஷயத்தினால நம்ம பூமியில இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு பாதிப்பு நடந்துட்டு இருக்குதுன்ற விஷயம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேங்களா, அதுக்கு மெஷர்ஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு ரெக்கவர் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்தினால இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் பாத்தீங்கன்னா அண்டார்டிகாவை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இந்த 8 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அண்டார்டிகா பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.